உடைய ஆக்ரோஷமான அதிவேக பந்து நேரடியாக பண்டைய பேட்ல பட்டு அங்கிருந்து பயங்கரமான ஸ்பீட்ல அவருடைய கால்கள்ல பட்டு ஒரு மிகப்பெரிய காயத்தை உண்டு பண்ணிருக்கு. இந்த செய்தி இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை கொடுத்திருக்கு, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. ரிஷப் பண்ட் ஒரு தரமான பிளேயர், ஆல் ஃபார்மட் பிளேயர். அவரால் எல்லா மாதிரியான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும். அவர் தன்னுடைய கரியர்ல பீக்ல இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டை சந்திச்சு அங்கிருந்து மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக எழும்பி மீண்டும் இப்பொழுது நாட்டுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. சோ இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் தொடர்ல ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்துறாரு. இந்த தொடர்ல 400 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. அதுலயும் குறிப்பாக 4வது டெஸ்ட்ல 140க்கு 3 விக்கெட் போய் இந்திய அணி லைட்டா ஷேக் ஆகும் போது தரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அதுவும் அவரோட ஸ்டைல்ல 2 பவுண்டரி ஒரு சிக்ஸரோட சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்கும் போது தான் கிறிஸ் வோக்ஸ் ஓவர் போட வர்றாரு. ஃபாஸ்டா போடுறாரு அந்த பால, அது நேரடியா பண்டைய பேட்ல பட்டு அதுக்கப்புறமா அவருடைய காலை தாக்குது. இதனால வலியில துடிக்கிறாரு பண்ட், அப்படியே மைதானத்துல சுருண்டு விழுந்துட்டாரு. இத பார்த்த உடனே மருத்துவ குழு உடனடியாக உள்ள வர்றாங்க, பண்ட் சோதிக்கிறாங்க. அவர் கால் இருக்கிற ஷூவை கழட்டி பாக்குறப்ப ஒரு மிகப்பெரிய வீக்கம், அந்த வீக்கத்துல இருந்து ரத்தம் கூட வருது. சோ உடனடியாக அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. ஆனாலும் பண்டால அந்த வலியை தாங்க முடியல, அவரால் எந்திரிச்சு கூட நிக்க முடியல. இதனால டக்குன்னு ரிட்டர்ட் ஆகி ஒரு சின்ன ஆம்புலன்ஸ்ல தான் கிரவுண்டை விட்டு அந்த பணியாளர்கள் அவரை கூப்பிட்டு போனாங்க. அவருடைய காயம் அப்படிங்கிறது யாருமே எதிர்பாராத வகையில ஒரு சீரியஸான இன்ஜூரியா இருக்குது. சோ அவரால இப்ப இந்த டெஸ்ட் சீரீஸை முழுமையாக ஆட முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழும்பி இருக்கு. இது இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா மொத 3 டெஸ்ட்ல பண்டைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப அவர் இல்லாம இந்தியன் டீம் என்ன ஆகும், 4வது மேட்சை ஜெயிப்பாங்களா, அவர் மீண்டும் வருவாரா அப்படின்னு நிறைய கேள்விகளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.